வெல்கம் டு லேர்னிங் மேத்தமெட்டிக்ஸ் யூடியூப் சேனல். ஸோ சற்று முன் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் வந்து ஒரு முக்கியமான அடர்னம் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது அடர் நோட்டிஃபிகேஷன் எது ரிலேட்டட்னா நம்மளுடைய கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் நடந்து முடிஞ்ச சிடிஎஸோட நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான அடர்ன் நோட்டிஃபிகேஷன். ஸோ இது பார்த்தீங்கன்னா எஸ் ஆன் டுடே டேட் 30/12/2024 த நோட்டிஃபிகேஷன் நம்பர் 9C. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்சு அதுக்கான ரிசல்ட் அப்டேட்டில் வந்து கம்மிங் பிப்ரவரியில் அதுக்கான ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஆஃபீஸர்லாம் சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி நம்ம வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தோம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் நம்ம எக்ஸாம் எழுதி முடிச்ச கேண்டிடேட்ஸ்க்கு எல்லாமே ஒரு சர்ப்ரைசிங்காக அடிஷ்னலாக 341 வேக்கண்ட் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக இன்க்ளூடிங் சயின்ஸ், அதே மாதிரி ஆர்ட்ஸ், இன்ஜினியரிங், இதில் எல்லாத்தையும் சேர்த்து 341 வேக்கன்சி ஆட் பண்ணியிருக்காங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா நம்முடைய மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ் கேண்டிடேட்ஸ்க்குமே வந்து பிஹெச்எஸ்லேயும் போஸ்ட் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதுசாக அடிஷ்னலாக ஒரு போஸ்ட் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நான் டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் பாரா 3.1 நோட்டிஃபிகேஷன் நம்பர் 9. நோட்டிஃபிகேஷன் நம்பர் 9ன்றது நம்முடைய கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் நாட் இன்டர்வியூ போஸ்ட். ஆஸ் ஆன் டேட் 26/7/2024 த நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் ஃபார் தி ஃபாலோயிங் போஸ்ட் ரிவைஸ்ட். இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் வேக்கன்சி வந்து ரிவைஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஏஇ அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், ஏஓ எக்ஸ்டென்ஷன் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் 60, ஏஇ சிவில் 177, அது வந்து வாட்டர் ரிசோர்ஸில். அதே மாதிரி ஏஇ சிவில் பப்ளிக் ஒர்க்ஸில் 98, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஹைவேஸில் 45, ஏஇ இண்டஸ்ட்ரியில் 2, அசிஸ்டன்ட் ஜியாலஜிஸ்ட் அது வந்து 6, அசிஸ்டன்ட் ஜியாலஜிஸ்ட் வாட்டர் ரிசோர்ஸில் 2. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ரூரல் டெவலப்மெண்ட் பஞ்சாயத்து ராஜ் 43, ட்ரக்ஸ் இன்ஸ்பெக்டர் 18, டெக்னிக்கல் எக்ஸிக்யூட்டிவ் மெக்கானிக் 40. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்முடைய மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ் கேண்டுக்கு ஒரு வெரி சர்ப்ரைசிங்காக பிஹெச்எஸ் இன் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் த வேக்கன்சிஸ் ஃபார் 76 ரிவைஸ் பண்ணியிருக்கு. பட் ஆஸ் பர் நோட்டிஃபிகேஷன் நம்பர் 9 நம்முடைய நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் நம்பர் படி நமக்கு இருந்த வேக்கன்சி 56. நவ் த 56 இஸ் ரிவைஸ்டு ஃபார் 76. கண்டிப்பாக இது எக்ஸாம் எழுதி முடிஞ்ச கேண்டிடேட்டுக்கு நான் கொஞ்சம் எட்ஜில் இருக்கேன் சார் அப்படின்ட்டு ரொம்பவே ஒரு சர்ப்ரைஸிங், ஒரு சந்தோஷப்படக்கூடிய விஷயம். 20 பிஹெச்எஸ் போஸ்ட் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இது முக்கியமான அப்டேட். இது இல்லாமல் இன்னொரு போஸ்ட் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இதில் வந்து 20, அதில் பற்றி ஒரு 11 போஸ்ட். அதே மாதிரி ஆஸ் பர் பாரா 3.1 ஆஃப் நோட்டிஃபிகேஷன் நம்பர் 9/2024 த நியூ போஸ்ட் வித் சிமிலர் எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ். ஒரு நியூ போஸ்ட் வந்து சிமிலர் எலிஜிபிலிட்டி கண்டிஷன் சார் இன்க்ளூடட். என்னென்ன போஸ்ட் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதில் ஏஇ சிவில் ஒரு போஸ்ட்டு, தமிழ்நாடு வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்டு. அகைன் ஏஇ சிவில் தமிழ்நாடு அர்பன் ஹேபிட்டட் டெவலப்மெண்ட் போர்டு 45, ஏஇ சிவில் தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு 35, ஏஇ எலக்ட்ரிக்கல் தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு 4, அசிஸ்டன்ட் ஹைட்ரோஜியாலஜிஸ்ட் 2, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் தமிழ்நாடு ஆதிராவிட ஹவுசிங் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் 15. ஸோ லாஸ்ட்டாக 7 பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் கம் வேக்சின் ஸ்டோர் கீப். இந்த போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக அந்த ஏஐசியோட கம்பைன் பண்ணி அந்த 2022 கால்ஃபர் பண்ணி ஃபில் பண்ண ஒரு போஸ்ட். ஸோ அகெயின் நமக்கு வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு நமக்கு தகவல் கிடைச்சிது. பட் அந்த வேக்கண்டையுமே வந்து லாஸ்ட்டாக நடந்து முடிஞ்ச நோட்டிஃபிகேஷனே ஃபில் பண்ணிருக்காங்க. ஸோ அதுதான் கம்ப்யூட்டர் கம் வேக்சின் ஸ்டோர் கீப்பர் பப்ளிக் ஹெல்த் ப்ரிவென்டிவ் மெடிசன் 11 போஸ்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிஹெச்எஸில் 20 போஸ்ட், கம்ப்யூட்டர் கம் வேக்சின் ஸ்டோர் கீப்பரில் 11 போஸ்ட். அப்போ 31 போஸ்ட் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. பிஹெச்எஸில் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ் கேண்டிடேட் எலிஜிபிள். கம்ப்யூட்டர் கம் வேக்சின் ஸ்டோர் கீப்பர் அதனுடைய எலிஜிபிள் கண்டிஷனும் நான் வந்து சொல்லிடுறேன். இதுலேயும் மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கேண்டிடேட்ஸ் வருவாங்க. ஸோ அதை வந்து நான் கீழே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா
வேறு ஒன்றும் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷனாக வேக்கன்சி மட்டும் ரிவைஸ் பண்ணிருக்காங்க. எஸ்ஐயில் இதில் ஒரு பெரிய சேஞ்சஸ் இல்லை. ஸோ ஒன்லி த கம்யூனல் ரோஸ்டர். ஸோ எஸ்ஐ இஸ் ஒன்லி த 10 போஸ்ட். 10 போஸ்ட் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட் பற்றி இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஆல்ரெடி சிமிலர் கண்டிஷன் தான். ஸோ கம்ப்யூட்டர் கம் வேக்சின் ஸ்டோர் கீப்பர் இதுக்கு தான் இதுக்கான எலிஜிபிலிட்டி. ஏ டிகிரி இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் டிகிரி இன் மேத்தமெட்டிக்ஸ் வித் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் as a ஸ்பெஷல் சப்ஜெக்ட் ஆர் ஹேவிங் குவாலிஃபைடு எனி ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் சப்ஜெக்ட் நேம்லி. அதாவது ஃபண்டமெண்டல் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அப்ளைட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ராபபிலிட்டி அண்ட் அப்ளைட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பேசிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஃபண்டமெண்டல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அப்ளைட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒன்லி, ப்ராபபிலிட்டி அண்ட் அப்ளைட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ப்ராக்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல். அதாவது நீ டிகிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் டிகிரி இன் மேத்தமெட்டிக்ஸ் அதில் ஒரு ஸ்பெஷல் சப்ஜெக்ட் வந்து இது மாதிரி ஒரு நேமில் இருந்தால் நீங்கள் வந்து இந்த கம்ப்யூட்டர் கம் வேக்சின் ஸ்டோர் கீப்பருக்கு எலிஜிபிள். ஸோ இந்த கம்ப்யூட்டர் கம் வேக்சின் ஸ்டோர் கீப்பர் எலிஜிபிள் ஃபார் ஒன்லி மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதே மாதிரி நான் மென்ஷன் பண்ண இந்த 5 சப்ஜெக்ட்ஸில் ஒன்று வந்து நீங்கள் ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். அதே மாதிரி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் வந்து ஸோ ஆல்ரெடி ரிவைஸ் பண்ண நோட்டிஃபிகேஷன் வந்து 651, இப்போ வந்து 341. ஸோ டோட்டலாக 992 போஸ்ட் வந்து இதில் கோயிங் டு ஃபில். இதுதான் அந்த ரிவைஸ்டு நோட்டிஃபிகேஷன் டுடே டேட்டு 341. இதுக்கான கம்யூனல் ரோஸ்டர் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எந்தெந்த கம்யூனிட்டியில் நமக்கு எவ்வளோ போஸ்ட் வருது அப்படின்றது டீட்டெயில்டாகவே இதில் கொடுத்துருக்காங்க. இதில் பிஹெச்எஸ்க்கு டோட்டலாக 76. இப்போ வந்து இந்த கம்யூனல் போஸ்ட் எல்லாமே மாறி இருக்குது. ஜென்ரலில் இப்போ 10 போஸ்ட்டு, ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 3 போஸ்ட்டு, எக்ஸ் சர்வீஸ்மேன் 2 போஸ்ட்டு, உமனில் 5 போஸ்ட்டு, ஜென்ரல் உமன் பிஎஸ்டிஎம்மில் 1 போஸ்ட், ஜென்ரல் டெஸ்டியூட் விடோ பிஎஸ்டிஎம்மில் 1 போஸ்ட், அதே மாதிரி பிசி ஓபிசிஎம் ஜென்ரலில் 10 போஸ்ட், பிஎஸ்டிஎம் 3 போஸ்ட், எக்ஸ் சர்வீஸ்மேன் 1 போஸ்ட், உமனில் 5 போஸ்ட். இது மாதிரி வந்து வேரியஸ் கம்யூனலுக்கு அந்த 76 போஸ்ட் வந்து ஸ்ப்ளிட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வேக்சின் ஸ்டோர் கீப்பரில் அந்த 11 போஸ்ட் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா ஜிடி ஜென்ரலில் 1 போஸ்ட், ஜிடி உமனில் 1 போஸ்ட், அதே மாதிரி பிசி உமன் பிஎஸ்டிஎம்மில் 1 போஸ்ட், அதே மாதிரி எம்பிசி எக்ஸ் சர்வீஸ்மேனில் 1 போஸ்ட், ஷார்ட் ஃபால் வேக்கன்சிஸ் அதை வந்து எஸ்சி ஜென்ரலில் 7 போஸ்ட் ஃபில் பண்ணுறோம். ஸோ அந்த கம்யூனல் கேட்டகரியில் இருக்கிற கேண்டிடேட்டுக்கு இது கண்டிப்பாக 7 போஸ்ட்ன்றது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஸோ அடுத்து நம்ம எதிர்பார்த்த இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டர் ஷார்ட் ஃபால் வேக்கன்சியாக எஸ்சி ஜென்ரலில் 2 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்குமே இது ஒரு முக்கியமானது. மற்றதெல்லாம் ஜிடியில் 1 போஸ்ட், ஜிடி பிஎஸ்டிஎம்மில் 1 போஸ்ட், ஜிடி உமனில் 1 போஸ்ட், பிசி ஜென்ரல் 1 போஸ்ட், பிசி உமனில் 1 போஸ்ட், எம்பிசி ஜென்ரல் 1 போஸ்ட், எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 போஸ்ட், எஸ்சி ஜென்ரல் 1, எஸ்சி ஜென்ரல் ஷார்ட் ஃபால். அப்போ இதில் 3 வேக்கன்ட் இருக்குது. கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா த டீட்டெயில்டு அடர்னம் நோட்டிஃபிகேஷன் வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இதுதான் வந்து நம்ம அப்கமிங் ரெக்ரூட்மெண்ட்டில் இந்த ஸ்டோர் கீப்பர்ஸ் வந்து பிஹெச்எஸும் எதிர்பார்த்தோம். ஆக்சுவலாக நம்ம கேண்டிடேட்ஸ் நிறைய கேண்டிடேட்ஸ் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க. சார் 2025 என்ன எக்ஸாம்ஸ் வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஏஎஸ்ஐ வந்து எல்லாம் போஸ்ட்டு ஃபில் பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் வேக்கன்சி வந்து இருக்குது. பட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிஹெச்எஸில் இப்போ வந்து நோ வேக்கன். ஏன்னா இப்போ வந்து த 56 ரிவைஸ்டு ஃபார் 76. அதனால் பிஹெச்எஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி ஸ்டோர் கீப்பரில் எதிர்பார்த்த வேக்கண்ட் இதில் ஃபில் பண்ணிட்டோம். அப்போ எஸ்ஐயும் ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்னா இன் அப்கமிங் இயரில் வந்து ஏடி அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் மட்டும்தான் ஒரு சிங்கிள் டிஜிட்ஸ் ஒரு 3, 4, 5 இது மாதிரி வரத்துக்கான வாய்ப்புகள் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா இப்போ லாஸ்ட்டு ஒரு 4 இயர்ஸில் இந்த போஸ்ட் எல்லாமே ஃபில் பண்ணுறது இப்போ அகைன் ரிவைஸ் பண்ணி ஃபில் பண்ணதால ஸோ
ஸோ அப்கமிங் இயரில் நமக்கு என்ன ரெக்ரூட்மெண்ட் வரும் அப்படின்றது இப்போ ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, இப்போ கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஏன்னா இதை ஃபாலோ பண்ணிட்டு நாங்கள் ரொம்ப இயர்ஸாக ஃபாலோ பண்ணிட்டு நாங்கள் ப்ரிடிக்ட் பண்ணும்போது இதில் வந்து ஏடி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதே மாதிரி அடுத்ததாக வேறு ஏதாவது ஸ்டாட்டிஸ்டிக்கல் அசிஸ்டன்ட் இது மாதிரி போஸ்ட் வருமானது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே மாதிரி இந்த கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் இன்டர்வியூ நான் இன்டர்வியூ போஸ்ட்டை பற்றி ஒவ்வொரு அப்டேட்டையுமே வந்து நம்ம சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு அப்டேட்டுமே வந்து நம்ம டீட்டெயில்டாக நம்ம சேனலில் அப்டேட். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.